அவள் தன்னுடைய உடலை மூடிக்கொள்ள முயற்சிக்கின்றாள். ஆனால் அது வெற்றியற்றதாக இருந்தது. எதிரே அவளின் அப்பா மற்றும் தாத்தா நின்று கொண்டிருந்தனர். முகத்தில் தெளிவாகவே காணப்பட்டது. அவர்கள் பெரும் சிரமத்துடன் தங்களை கட்டுப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அவளின் அப்பா தனது மகளின் நிலைமையை பார்த்ததும் உடனே பின்வாங்கினார். கைமுறுக்கி சுவரில் சண்டை போட்டபடி தாங்க முடியாத கோபத்தில் கூச்சலிட்டார். சொல்லலிசா, யாரது இது செயல்? யார் இந்த கெட்ட செயலுக்கு உன்னை இலக்காக்கினான்? உண்மையைச் சொல். நான் அவனின் வாயை கிழிக்கிறேன். அவனது தோலை உரித்துக்கொண்டு நாய்களுக்கு போட்டுவிடுவேன். யார் தைரியம் செய்து ஷெஹ்பாஸ் மெஹ்தியின் மகளின் மரியாதையை களங்கப்படுத்த முடியும்? அவள் பயத்துடன் நின்றாள். அப்பாவின் கோபத்தைப் பார்த்ததும் முழு உடலிலும் மின்சாரம் தாக்கியது போல் உணர்ந்தாள். அலிசாவின் முகத்தில் அரிப்புத் தடங்கள் இருந்தன. இது தெளிவாகவே அவளுக்கு எதிராக வலுக்கட்டாயமாக நடந்தது என்பதை காட்டியது. அவளின் அப்பா மற்றும் தாத்தா கேட்டுக்கொண்டிருந்தனர். அவள் தன்னை ஒரு சாடரால் மூடிக்கொண்டு அழுகிறாள். உடலில் இன்னும் வலியின் தாக்கங்கள் இருந்தன. அவள் ஒருமுறை கண்களை உயர்த்திப் பார்த்தாள். ஒரு பக்கத்தில் சிகந்தர் நின்றிருந்தார். அவர் மிகுந்த சிரமத்துடன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தார். மறுபுறம் ஹாஷிம் நின்றிருந்தார். அவரின் கண்களில் ஒரு ஒளியும் ஒரு துயரமும் இருந்தது. அவள் மீண்டும் தலையைத் தாழ்த்தி மெதுவாகக் கூறினாள், அப்பா, என் மரியாதையை களங்கப்படுத்தியது வேறு யாரும் இல்லை, சிக்கந்தர் அலிதான். லவுஞ்சில் அமைதியாய் நிலவும் மௌனம். அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். யாராலும் எதிர்பார்க்க முடியாத உண்மை. சிக்கந்தர் இப்படி ஒரு செயல் செய்யக்கூடும் என யாருக்கும் நம்பிக்கையாகவே இல்லை. முன்பாக நின்ற சிக்கந்தர், அலிசா உண்மையைச் சொல்வாள், தவறு செய்தவனை அவர் அழித்து விடுவார் என்று நினைத்தார். ஆனால் இந்த உண்மை கேட்டதும் அவர் முகம் நிறமில்லாமல் மாறிவிட்டது. அந்த நேரத்தில் அலிசாவுக்கு தலை தூக்கிப் பார்ப்பதற்கே தைரியமில்லை. ஆனால் ஒரு நிமிடமும் தாமதிக்காமல் அலிசாவின் அப்பா முன்வந்தார். காதுகளில் ஒலித்ததோ இது, அழுக்காறு வாய்ந்த புழு, தாழ்ந்தவன், உன்னிடம் இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. நீ இப்படி துரோகியாகப் போகும் என ஒருபோதும் நினைக்கவே இல்லை. நீ இழிவானவன். உன்னிடம் இதேதான் நம்பிக்கையாகவே இருக்க முடியும். நீ சாப்பிட்ட தாளியில் தானே துளை போட்டாய். உன் அம்மா கூட ஒரு தீயவள். நீயும் இன்று அது நிரூபித்து விட்டாய். நீயும் உன் அம்மாவைப் போலவே கீழ்மையானவன். அலிசா தரையில் விழுந்துவிட்டாள். இதயம் சேனையை பிளந்து வெளியே விழக்கூடிய அளவுக்கு வேதனையுடன் இருந்தது. அத்தருணத்தில் ஹாஷிம் அவளிடம் வந்து நெருங்கி கூறினார், ரொம்ப ரொம்ப நன்றி அலிசா. என் உயிரே, என் சோனா, என் ஜிகர்தண்டா. ஒரே தவறா நீ ஒற்றையா இருந்திருந்தா உன் கன்னங்களை சிவப்பாக்கியிருப்பேன். நீ என் மீதெல்லாம் இப்படி செய்வே இல்ல. எனக்குத் தெரியும், நானே உன் காதல் இல்லையா? அந்த வார்த்தைகள் ஹாஷிம் கூறியவுடன் அலிசா கண்ணீருடன் அவனை பார்த்தாள். அவளிடம் இவ்வளவு கொடுமை செய்தவனாக இருந்தும் அவன் புன்னகைத்துக் கொண்டே நின்றான். அவன் முகத்தில் ஒட்டுமே இல்லை. இது அவருக்கு ஒரு சாதாரண விஷயம்தான் போல. அதே நேரத்தில் அலிசாவின் மனசாட்சி அவன் முகத்தில் ஒரு தட்டுக் கொடுத்தது போலவே இருந்தது. அவள் ஒரு பார்வை மேலே தூக்கிப் பார்த்தாள். அங்கே அவளின் அப்பா மற்றும் தாத்தா சிக்கந்தரை கோபத்தில் தள்ளி வீட்டை விட்டு வெளியே விரட்டினார்கள். அவருக்கு நச்சு வார்த்தைகள் சொன்னார்கள். அவன் ஒரு அஃப் கூட சொல்லாமல் அனைத்தும் சகித்துக்கொண்டு வீட்டு வாசலுக்கு வெளியே விழுந்தான். அந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த நிசப்தமான நிச்சலிப்பு, அது மெய்யாகவே விண்ணகம் வரை சென்றது. அலிசாவின் உடம்பு முழுவதும் ஒரு சில்லென்ற உணர்வு வந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், ஓ கடவுளே, நான் இது என்ன செய்துவிட்டேன்? அலிசா ட்ரேல் தேநீர் மற்றும் பிஸ்கெட் வைத்து அறைக்குள் நுழைந்தாள். ஆனால் அடுத்த நிமிடமே அவளுக்கு அதிர்ச்சியானது. ஏனெனில் அவன் அங்கேயே இருந்தான். ஆமாம், அவன்தான். அவனை பார்த்ததும் அவளது இதயத் துடிப்புகள் தாறுமாறாகிவிட்டன. அவளது உடலில் ஒரு சிலிர்ப்பு ஓடிவிட்டது. அவனை எதிரில் பார்த்ததும் அவள் பிடித்திருந்த ட்ரே கையில் இருந்து தவறி விழ ஆல்மோஸ்ட் ஆகிவிட்டது. அலிசாவின் நிழற்போன்ற பிங்க் முகத்தில் தெரிந்த அந்த பதற்றத்தை அவனும் கவனித்து விட்டான். அடுத்தவே கணத்தில் அவன் சிரித்தான். அலிசா சிவந்த முகத்துடன் அறைக்குள் நுழைந்தாள். அவளது தாய் அம்மா வீட்டிற்கு தனியாக வந்திருந்ததால்தான் அலிசா தேநீர் மட்டும் அவருக்காகத்தான் செய்திருந்தாள். ஆனால் சிக்கந்தர் இங்கே திடீரென்று எப்படி வந்தார் என்பது அலிசாவுக்கே புரியவில்லை. அவள் தாய் அம்மாவிற்கு தேநீர் கப்பை வைத்ததும் சிக்கந்தர் தொண்டையொலி செய்தபடி கேள்வி கேட்டான், என் கப்?
அவளது மேல் நோக்குகிற அவனது பார்வைகள் அலிசாவை மிகவும் பதற்றத்தில் ஆழ்த்தின. அவள் பதறிப்போய் சொன்னாள், மன்னிக்கணும், இப்போதே செய்து கொண்டு வர்றேன். எனக்குத் தெரியல நீங்களும் எனக்குள் வந்திருப்பீர்கள். இவ்வளவு கூறியவுடன் அவள் ஒரு கட்டாய சிரிப்புடன் திரும்பினாள். அந்த ஆளிடம் அலிசாவுக்கு பசிக்க ஆரம்பத்தில் இருந்தே ஒரு எரிச்சல் இருந்தது. அவர் மிகவும் விசித்திரமானவர். ஒவ்வொரு விஷயத்திலும் பெரியவனாக நடந்து கொள்வார். அவர் காரணமாக பலமுறை அவளது அப்பாவிடமிருந்து அலிசா கண்டிப்புகள் பெற்றதை அவர் மறக்கவில்லை. நீண்ட இடைவெளிக்குப் பிறகு சிக்கந்தரை மீண்டும் பார்க்கிறாள். அவர் இப்போது தனது படிப்பை முடித்து நகரிலிருந்து கிராமத்திற்கு திரும்பியுள்ளார். ஆனாலும் இன்னுகூட அவர் அவளுக்கு அப்படியேதான் தோன்றுகிறார். பசுமை வயதில் அலிசா எப்போதுமே சிக்கந்தரை சண்டைப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தையும் விட்டு வைக்கவில்லை. இப்போது கூட விட்டு வைக்கப் போவதில்லை. அவள் சின்ன வயதிலிருந்தே ஒரு கலாட்டா குஞ்சு. அவனை சிரிக்கச் செய்வதும் கோபப்படுத்துவதும் அவளுக்கு பிடித்த வேலையாயிற்று. அவள் தனது துப்பட்டாவை இடுப்பில் ஒரு பக்கம் கட்டிக்கொண்டு மனசுக்குள் புளுத்துக்கொண்டு சொன்னாள், சிக்கந்தர் பையா, தேநீர் குடிக்கணுமா உனக்கு? இன்றைக்கு நான் உனக்கு ஒரு தேநீர் கொடுக்கிறேன். அந்த தேநீர் குடிச்சா உன் தெரியாத பாட்டி, மாமி, அத்தை, அக்கா எல்லாம் நினைவுக்கு வரும். இது சொன்னவுடனே அவள் விரலால் சிட்டை போட்டாள். முகத்தில் விழுந்த கூந்தல்களை காது பின்னால் தள்ளி வைத்தாள். தேநீர் தயாரிக்கத் தொடங்கினாள். பாலை குறைத்து நீர் அதிகமாக சேர்த்தாள். சர்க்கரையின் பதிலாக உப்பு சேர்த்தாள். வெள்ளை மிளகு தூளும் சேர்த்தாள். ஒரு ஸ்பூன் தேநீரை சிறிது நேரம் தன் வாயில் வைத்தபோது அந்த காரத்தால் அவளது வாய் எரிந்தது. அந்த நேரத்தில் அவளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்களோ என்ற உணர்வு ஏற்பட்டது. திரும்பிப் பார்த்தாள். சிக்கந்தர் நின்றிருந்தான். அலிசா பதற்றமடைந்தாள். மனத்துக்குள் நினைத்துக் கொண்டாள், சம்பவமெல்லாம் பார்த்துவிட்டாரோ என்னவோ. ஆனால் அவன் நிதானமாக அவளைத்தான் கவனித்துக் கொண்டிருந்தான். அவளிடம் நெருங்கி வந்து கேட்டான், எப்படி இருக்கிறாய்? அவனுடைய இந்த கேள்வி அலிசாவுக்கு முட்டாள்தனமாக தோன்றியது. நெற்றியில் சுருக்கம் வந்து அலிசா பார்த்தாள். சிக்கந்தர் இன்னும் ஆழமான புன்னகையுடன் அவளைப் பார்த்தான். அவளது முகத்தில் அவனது கண்கள் நிலைத்து இருந்தன. அந்த நேரத்தில் அவன் கண்களில் ஒளிந்திருந்த உணர்வுகளை அலிசா புரிந்து கொள்ள முடியவில்லை. அடுத்தவே கணத்தில் அவள் சிணுங்கிக் கேட்டாள், என்ன மாசு, எப்படி இருக்கிறேன்னா? நல்லபடியே இருக்கிறேன். நம்ம பார்வைக்குள்ளதான் இருக்கிறேன். சிகந்தர் சிரித்தபடி சொன்னான், ஆமா, கொஞ்சம் மெலிவதற்கே தேவை. கம்மி சாப்பிடு, கம்மி குடி. அவனது வார்த்தைகள் கேட்டவுடன் அலிசா வெறித்துப் போனாள். அதற்குள்ளே அவள் தேநீரை கப்பில் ஊற்றிக் கொண்டிருந்தாள். அவள் கேட்டாள், அதுல உனக்கு என்ன? உன் அப்பாவின் சாப்பாடு சாப்பிடறேனா? நான் லாவகமாயிருந்தாலும் மெலியாயிருந்தாலும் உன் எல்லையைத் தாண்டாதே, புரியுதா? தன்னுடைய வாயில் வந்ததை பேசிவிட்டாள் அலிசா. ஆனால் அந்த வார்த்தைகள் சிக்கந்தரை சீரியஸாக செய்துவிட்டன. சிக்கந்தர் தூரமான எண்ணங்களில் தொலைந்து போன போல் தோன்றினான். அதற்கப்புறம் முகத்தில் மீண்டும் ஒரு சிரிப்பு கொண்டு சொன்னான், என் சித்தப்பாவின் சாப்பாடாவது சாப்பிடறேனே, உனக்கெல்லாம் திருந்தவே தெரியல. இதைச் சொல்லிவிட்டு அவளது கையிலிருந்த தேநீர் கப்பை எடுத்துக்கொண்டு அவர் சென்றுவிட்டார். அலிசா காத்திருந்தாள். எப்பதான் அவனோட கத்தல்தான் என் காதுக்கு விழப்போகுது? அவன் போய் தாயம்மா மற்றும் மற்றவர்களுடன் உட்கார்ந்து விட்டான். அவன் தூண்டி தூண்டி தேநீர் குடித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இன்னும் ஒன்றும் பேசவில்லையே. அவளைப் பார்த்தபடி தேநீருக்கு புகழ்ச்சி சொன்னான். அவன் அப்படிதான். அலிசாவுக்கு மட்டும் ஏனோ சிறு சலுகை காட்டுவான். அது இன்று வரை அவளுக்கே புரியவில்லை. அலிசா தலையை ஆட்டிக்கொண்டு மனதுக்குள் சொன்னாள், பரவாயில்ல, எனக்கு என்ன, நான் தான் லாபர்வாசி. யாரது மனசில் என்ன உணர்வுகள் இருக்கின்றன என்பது இன்று வரை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அலிசா தனது தாயாவின் மகனான சிகந்தரை சிறு வயதிலிருந்தே விரும்பிக் கொண்டாள். இவர்கள் இருவரும் ஒரே மாதிரியான பசுமை காலங்களை சேர்ந்து கழித்தனர். அல்லது அப்படியே சொல்றதா என்றால், இன்றுவரை சேர்ந்து சிக்கந்தரை சரியாகவே சுலுக்கினார்கள். அவனை எப்போதுமே கிண்டல் செய்தார்கள், நகைச்சுவைகள் விட்டார்கள். சின்ன வயதில் விளையாடும் போதும் எல்லா தவறுகளுக்கும் குற்றவாளியாக சிகந்தரையே காட்டுவார்கள். அவன் ஒரு வேலைக்காரன் போலவே அவர்கள் பின்னால் சுற்றிக்கொண்டு, நீங்களும் என்னையும் சேர்த்துக்கொண்டு விளையாடுங்கள் என்று சொல்லி வழிபட்டான். ஆனால் அவனை ஒருபோதும் நச்சட்டையாய் எதுவும் சொல்லவில்லை. அலிசா அவனை என்ன சொல்லினாலும்
அவன் அதைச் செய்து விடுவான். ஒரு தடவை சிக்கந்தர் மண்ணால் வீட்டை அமைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருந்தான். அலிசா அவனை கடுமையாக எச்சரித்தாள். கேட்டுக்கொள், என் மண் வீடு கெடுக்கிறாய்னா பாதிக்கும். நீ அதுக்கு காவலனாக இருக்கணும். சிக்கந்தர் வெயிலின் நடுவில் வெளியில் உட்கார்ந்திருந்தான். அப்போத்தான் ஹாஷிம் மற்றும் அலிசாவுக்கு ஒரு புதிய கலாட்டா தோன்றியது. சிக்கந்தர் இருந்த பையிலிருந்தே சிவப்பான மிளகாய்களை எடுத்து வந்தனர். ஒரு தட்டு நிறைய. அந்த மிளகாய்களை சிக்கந்தருக்கு முன்பாக வைத்து அலிசா கேட்டாள். சிக்கந்தர், நீ இதை எதுக்காக எடுத்து வந்தாய்? இத்த டச்னா எரிச்சலாகிவிடும், கண்களில் நீர் வரும். ஆனால் அடுத்த நிமிடமே அலிசா சிரித்தவளாய் கூறினாள். ஏ முட்டாள், ஒன்னும் நடக்காது. நீ சொல். நீ நம்மோட விளையாடணுமா? நான் ஹாஷிம் கூட எப்படி விளையாடுறேனோ அப்படியே உன்னோடும் விளையாடுறேன். சிக்கந்தர், ஆம், நானும் உன்னோடு விளையாடணும் லீசா எனத் தலையசைத்தான். அப்போ அலிசா அந்த தட்டை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். இதோ, நீ என்னோட விளையாடணும்னா இத சாப்பிடு. நீ எத்தனை மிளகாய் சாப்பிடுகிறாயோ அந்த அளவுக்கு நான் உன்னோட விளையாடுறேன். அதுக்கு மேலா உன்னை என் பாபா ஜானியிடம் கண்டிக்க விடமாட்டேன். முன்பாக ஹாஷிம் மற்றும் அலிசா நின்று கொண்டிருந்தார்கள். இருவரின் நட்புக்காகவே சிக்கந்தர் அந்தளவுக்கு கண்ணை மூடிக்கொண்டான். அவன் அந்த சிவப்பு மிளகாய்களை எடுத்துக்கொண்டு சாப்பிட ஆரம்பித்தான். அவன் ஒரு மிளகாயையே சாப்பிட்டதும் அவனுடைய நிலை மோசமாகிவிட்டது. அதிகாரமாய் ஹாஷிம் ஒரு தண்ணீர் கண்ணாடியை எடுத்துக்கொண்டு நின்றான். சிக்கந்தர் அதை பார்க்க வந்ததும் ஹாஷிம் அந்த தண்ணீரை தரையிலேயே சிந்திவிட்டான். அந்த தருணமும் சிக்கந்தருக்கு இன்று வரை நினைவில் இருக்கிறது. இவர்கள் இருவரும் சேர்ந்து அவனை எவ்வளவு துன்புறுத்தினார்கள் என்பதை. அதிகமாக அவங்களாலதான் சிக்கந்தருக்கு அடிபட்டும் காயங்களும் நேர்ந்துவிடும். அம்மா மற்றும் தாயி அம்மா இவர்களை திட்டும்போது எப்போதுமே இதைத்தான் சொல்வார்கள். இவனும் உங்களோட தம்பிதான், நண்பன்தான், அவனுடன் நல்லபடியே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் அவளுக்கு சின்ன வயதிலிருந்தே அவனை வெறுப்புதான். அந்த வெறுப்பு எப்பொழுது ஆரம்பமானது என்றால், தாயா அப்பா அவனை வீட்டுக்குள் கொண்டு வந்த நாளிலிருந்து. அவன் ஒரு விசித்திரமானவனாக இருந்தான். அழுக்காகவும் குருட்டையாகவும். அவள் ஒருபோதும் அவனை தன் கசின் என்று ஏற்கவே இல்லை. அவளது மனதில் ஆழமாக பதிந்திருந்த எண்ணம் இதுதான். இவன் வேறொரு வீடு இருந்து வந்தவன். அவனது அம்மாவும் மோசமானவள், அவனது அப்பாவும். என் தாயா அப்பாதான் அவனை தங்களது மகனாக ஏற்று வாழ வைத்தார்கள். அதனால்தான் அவள் எப்போதுமே சிக்கந்தரை தவறாகவே பார்த்தாள். அவனை கீழே தள்ள எதுவும் விடமாட்டாள். அதைப்போல் இருந்தும் சிக்கந்தர் ஒருபோதும் அவளிடம் மரியாதை குறைந்த வார்த்தை பேசவே இல்லை. எப்படி தாயா அப்பா தங்கள் மகன் ஹாஷிமை படிக்க வைத்தார்களோ அதேபோல சிக்கந்தரையும் நல்லபடி படிக்க வைத்தார்கள். அவர்களுக்கு ஒரு மகளே இல்லாததால் அவளது அம்மா அப்பா, தாயி அம்மா, தாயா அப்பா அனைவரின் அன்பும் அவனுக்கே வந்தது. ஹாஷிம் மற்றும் சிக்கந்தர் இருவரும் வளர்ந்தார்கள். அதோடு அவளது மனதில் ஹாஷிமுக்கான ஒரு சிறப்பு இடமும் உருவானது. ஹாஷிம் மற்றும் சிக்கந்தர் இருவரும் நகரத்திலிருந்து படிப்பு முடித்து வந்தார்கள். அலிசா மட்டும்தான் தனது ஊரில் உள்ள ஒரு நல்ல கல்லூரியில் படித்து முடித்தாள். இப்போது அம்மாவின் சொல்லின்படி வீட்டுப் பணிகளை கற்றுக்கொண்டு வந்தாள். அவளது வீட்டில் பணம் பிரச்சனை என்றே இல்லை. எதிலும் குறையில்லை. அதனால்தான் அவள் இப்போது வீட்டுப் பணிகளை கவனித்தாள். எப்போது ஹாஷிம் மற்றும் அவளது காதல் வளர்ந்தது என்பதே தெரியவில்லை. அது இயல்பாகவே நடந்துவிட்டது. இப்போது அவன் எவ்வளவு நேரமோ அழைப்பில் பேசுவார், மெசேஜுகளில் உரையாடுவார். அவர்கள் ஒருவருக்கொருவர் இருந்தாலே போதுமானது. ஆனால் ஹாஷிமின் மனதில் இன்னும் சிக்கந்தருக்கான அந்த பழைய வெறுப்பும் எரிச்சலும் இருந்தது. அவன் எப்போதும் சிக்கந்தரிடம் இப்படி சொல்லிக் கொண்டே இருப்பான். நீங்கள் எங்கள் விழுந்த உணவுகளை சாப்பிடும் ஒருத்தன், உன் இடத்தில் இரு. நீயும் இங்கு வேலை செய்யும் வேலைக்காரனும் ஒன்றுதான். இந்த வார்த்தைக்காக ஒரு முறை தாயா அப்பா அவனுக்கு ஒரு கழுதை அறையும் வாங்கித்தான் விட்டார். ஆனால் அதற்குப் பிறகும் எல்லோரின் முன்னிலையில் இல்லை என்றாலும் தனிமையில் அவனிடம் தவறான வார்த்தைகளை பேசுவான். ஒரு நாள் அலிசா ஹாஷிமின் பிறந்த நாளுக்கு அவன் வீட்டிற்கு சென்றாள். அவள் அவனுக்கான பரிசுகளை எடுத்துச் சென்றிருந்தாள். அந்த பரிசுகளில் மிகப்பெரியது அவளேதான். இவர்கள் இருவரும் இளமை பருவத்தில் இருந்தார்கள். அவன் மிகவும் ரொமாண்டிக் பையன். என்னென்ன முறை அவன் இத சொல்லியிருப்பான். எனக்கு உன்னிடமிருந்து ஒரு கிட்ஸ் வேண்டும்.
நீயோ என்னிடம் தூரம் தூரமாக இருப்பே. அட, நம்ம டுல்கெலோன் ஆகப் போகுது. நான் உனது பாய் ஃப்ரெண்டு அல்ல. நான் உன்னை முத்தம் வைத்து விட்டுவிட்டு ஓடிவிடக் கூடியவன் இல்லை. அவன் பேசும் வார்த்தைகளால் அவள் வெட்கத்தால் சிவந்து விடுவாள். அவர்கள் இருவருக்கும் தனிமை கிடைக்கும் நேரங்களில் ஹாஷிம் அலிசாவை தன் கைப்பிடிக்குள் வாங்கி நேரங்கள் முழுக்க சிரிப்போடு பேசிக்கொண்டே இருப்பான். அவன் ரொம்ப மோகம் கொண்டவனாக இருந்தான். அவளிடம் நெருங்குவதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து தேடிக்கொண்டே இருப்பான். ஆனால் இன்றுவரை அலிசா அவனை ஒரே ஒரு வரம்புக்குள் வைத்திருந்தாள். அவன் எப்போதாவது அவ்வரம்பை மீற முயற்சி செய்தால் அவள் உடனே விலகி சென்று விடுவாள். இந்த விஷயத்தில் அவங்களுக்கு இடையே ஏராளமான சண்டைகள் நடந்திருக்கின்றன. அலிசா அவனைச் சந்திக்க ஒரே ஒரு நிபந்தனையில் தயாராக இருந்தாள். நீ என்னிடம் மரியாதையுடன் பேசணும். நீ என் அனுமதியின்றி எதுவும் செய்யக்கூடாது. சாதாரணமாக பேசணும்னா சரி, இல்லையென்றால் நான் வரமாட்டேன். ஆனால் ஹாஷிம் அடிக்கடி சிறு சிறு தொட்டல்களாலும் தோள்மையிலும் பாசத்திலும் அவளின் இடுப்பு, கழுத்து, கன்னங்களை சுலபமாகத் தொடுவதில் சந்தோஷத்தை கண்டுபிடித்து விடுவான். அவன் சொல்லும் வார்த்தைகள் தொடர்ந்து அலிசாவின் மனதில் உலாவியது. அவனுடைய பிறந்த நாளில் அவன் விரும்பும் ஆசையை இன்று நிவர்த்தி செய்யலாமா என்று. ஹாஷிமை முதன்முறையாக அவளுக்கு மிகவும் அருகில் வர அனுமதிக்கப் போகிறாள் என்ற எண்ணமே அவளது உடம்பில் ஒரு சில்லென்ற உணர்வை ஏற்படுத்தியது. பிறந்த நாள் கொண்டாட்டம் வீடிலேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து வேலைகளையும் ஹாஷிம் சிக்கந்தரிடம் ஒப்படைத்திருந்தான். பாரடி ஆரம்பமானதும் அலிசா மற்றும் ஹாஷிம் இருவரும் நெருக்கமாக நின்று விருந்தினர்களிடம் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிக்கந்தர் வேலைக்காரனாய் வேலை செய்து கொண்டிருந்தான். என் நண்பர்களுக்கு இன்னும் நீ குளிர்பானம் கொடுக்கலையே, போடா ஷாபாஷ், கொடு என்று ஹாஷிம் அவனை அவமதித்தபடி திட்டிக்கொண்டே இருந்தான். சிக்கந்தர் அமைதியாக எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிரித்துக்கொண்டே இருந்தான். அலிசா இன்றைக்கு இளஞ்சிவப்பு நிற மேக்ஸி அணிந்திருந்தாள். அவளது கூந்தல் தோள்களில் ஓய்ந்து கிடந்தது. அவளது நிறத்தில் அந்த உடை அழகாக ஒட்டியிருந்தது. அவளே கவனித்தாள். சிக்கந்தர் தன்னை மேலிருந்து கீழ்வரை பார்வையிட்டு பாராட்டும் பார்வையிலிருந்தான். ஆனால் அவளுக்கு பராமரிக்கவே விருப்பமில்லை. அவளது கவனம் முழுக்க ஹாஷிம் மீதே. கேக் வெட்டி முடிந்ததும் ஹாஷிம் அவளை தன் அறைக்குள் அழைத்துச் சென்றான். அவன் கூறினான், என் கிஃப்ட் கொடு. இன்னும் எவ்வளவு காத்திருக்க வேண்டும்? காலை முதல் இரவு வரை இதைத்தான் கேட்கிறேன். என் பிடித்த பரிசு வரப்போகுது என்று. அது எங்கே? உனக்குத் தெரியும். எனக்கு எல்லா பரிசுகளிலும் முக்கியமானது நீதான். நீ எனக்கு என் விருப்பம் ஏற்படுத்தும் பரிசு தரவில்லை என்றால் நான் சந்தோஷப்பட மாட்டேன். இந்த வார்த்தைகளை அவன் கூறியபோது அவன் அவளை தன் நெஞ்சில் சுற்றி ஒரு சுற்று சுழற்றினான். அந்த நேரத்தில் அங்கே யாரும் இல்லை. அவள் தனது கையை விடுவிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு வெட்கமாக இருந்தது. அவள் சொன்னாள், இவ்வளவு அவசரமா? முதலில் கதவை மூடு. ஆனால் அவன் சொன்னான், எல்லோரும் கீழே பிஸியாக இருக்கிறார்கள். உனக்கு எதற்காக காத்திருக்கிறாய்? வா, விரைவாக என்னை முத்தமிடு. அவன் அவளை தன் கைகளால் அணைத்துக் கொண்டான். அவளது முடிகளில் கைவிரல்களை ஊட்டிக் கொண்டிருந்தான். ஒரு கை அவளது முடிகளில் இருந்தது. மற்றொரு கை அவளது இடுப்பில் நகர்ந்து கொண்டிருந்தது. அவள் மகிழ்ச்சியில் மூழ்கிக் கொண்டிருந்தாள். அடுத்த நொடியில் அவனுக்கு அருகில் சென்றாள். அப்போது ஒரு திடீர் அதிர்ச்சியுடன் கதவு திறந்தது. கதவு திறந்தவுடன் அவர்கள் இருவரும் திடுக்கிட்டு பின்னால் விலகினார்கள். முன்னால் ஸ்கந்தர் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் இருவரையும் ஒன்றாகப் பார்த்ததும் அவனது நெற்றியில் சுருக்கங்கள் தோன்றின. அவன் சொன்னான், ஹாஷிம், உன்னை கீழே அப்பா அழைக்கிறார். இதைக் கேட்டதும் ஹாஷிமின் நெற்றியில் சுருக்கங்கள் தோன்றின. அவன் சொன்னான், கீழ்மையான மனிதனே, உனக்கு அறிவு இல்லையா? கதவை தட்டி உள்ளே வர வேண்டும். முதல் முறையாக அலீசாவின் கண்களில் ஸ்கந்தரின் கோபத்தைக் கண்டாள். அவளும் கொஞ்சம் வெட்கப்பட்டாள். அவன் நம்மைப் பற்றி என்ன நினைக்கிறான்? ஆனால் ஸ்கந்தர் சொன்னான், ஏன் ஏன் கதவை தட்டி வர வேண்டும்? உனக்கும் அலீசாவுக்கும் இடையே எத்தனை தனியுரிமை? நான் உள்ளே வரக்கூடாதா? முதல் முறையாக அவனுக்குத் தோன்றியது. ஸ்கந்தர் தன்னையும் ஹாஷிமையும் நெருக்கமாக பார்க்கும்போது பொறாமைப்படுகிறான். முதலில் அவள் கொஞ்சம் வெட்கப்பட்டாள். ஆனால் பிறகு இதைப் பற்றி சிந்திக்க ஆரம்பித்தாள். ஹாஷிம் அங்கிருந்து போய்விட்டான். ஸ்கந்தர் அறைக்குள் வந்தான். அவன் கண்களில் கோபம் இருந்தது. அவன் ஏதோ சொல்ல விரும்பினான்.
ஆனால் பிறகு மௌனமாக அங்கிருந்து போய்விட்டான். தாய் அப்பாவின் வீடு அவர்களது வீட்டிற்கு எதிரே இருந்தது. அதனால் நாள் முழுவதும் போய்வரும் நடமாட்டம் இருந்தது. அப்போதுதான் ஹாஷிம் அலீசாவிடம் சொன்ன செய்தியுடன் அவளுக்கு அழைப்பு வந்தது. அவள் ஓடி தாய் அப்பாவின் வீட்டிற்கு சென்றாள். ஹாஷிம் சொன்னான், "இதைப் பார், இந்த ஸ்கந்தரின் பையனை நீ நினைக்கவே முடியாது. இவன் உன் படத்துடன் என்ன செய்து கொண்டிருந்தான்?" அலீசா ஆச்சரியத்துடன் அவனைப் பார்த்தாள். "மேலும் புதிர்களை விடாதே. சொல், என்ன செய்து கொண்டிருந்தான்?" அடுத்த நொடியில் ஸ்கந்தரின் மொபைலை அவள் முன்வைத்தான். அதில் இன்றைய தினத்தின் அவளது பல படங்கள் இருந்தன. அவன் சொன்னான், "இந்த படங்களை இந்த ஸ்கந்தர் தன் மொபைலில் எடுத்து வைத்திருந்தான். அவன் இரவு வெளியே முற்றத்தில் உட்கார்ந்து உன் படங்களை பார்த்துக் கொண்டிருந்தான்." ஹாஷிம் சிரித்துக்கொண்டே இந்த விஷயத்தைச் சொன்னான். "அந்த தெருச்சிறுவன் நமது துண்டுகளில் வளர்ந்து கொண்டிருக்கிறானே, அவன் உன்னை காதலிக்க ஆரம்பித்து விட்டான் போல் இருக்கிறது." அலிசாவின் உடலில் உயிரே இல்லாதது போலிருந்தது. அவள் எப்போதும் நினைக்கவே இல்லை ஸ்கந்தர் அவளைப் பற்றி இப்படி நினைக்க முடியும் என்று. ஆனால் இதைவிட ஆச்சரியமான விஷயம், இதை ஹாஷிம் சிரித்துக்கொண்டே அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். அவனிடத்தில் வேறு யாராவது ஆண் இருந்தால் கௌரவத்தின் பேரில் என்னென்னவோ செய்திருப்பார். ஆனால் எல்லாவற்றிலும் தாழ்வாக நடந்து கொள்ளும் ஹாஷிம் சிரித்துக்கொண்டே அலீசாவிடம் இதைச் சொன்னான். அந்த நேரத்தில் அலீசா இந்த விஷயங்களைப் பற்றி சிந்திக்க முடியவில்லை. ஸ்கந்தரின் மொபைலில் தனது எல்லா படங்களையும் பார்த்ததும் அவளுடைய முழு உடல் ஒரு கணத்தில் குளிர்ந்து போயிற்று. ஆனால் ஹாஷிம் சாதாரணமாக சிரித்துக் கொண்டிருக்கும் போது பார்த்து அவளும் ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டுவிட்டு விரும்பாத நிலையிலும் ஆச்சரியத்துடன் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தாள். இறுதியில் அவன் யார்? அவளுடன் காதலிக்க வந்தவன்? அவனுடைய கண்களின் வெப்பத்தை அவள் ஏற்கனவே உணர்ந்திருந்தாள். ஸ்கந்தர் தனது அறையிலிருந்து வெளியே வரவே இல்லை. ஹாஷிம் அவனிடம் எத்தனை விஷயங்களைச் சொல்லியிருப்பான் என்று தெரியவில்லை. ஆனால் இப்போது அவளும் நினைத்துவிட்டாள், ஸ்கந்தரை மேலும் பொறாமைப்படுத்த வேண்டும் என்று. எப்போது அவளும் ஹாஷிம் அருகில் இருந்தார்களோ அப்போது ஸ்கந்தர் எப்படியாவது அங்கே வந்து விடுவான். ஹாஷிமை பேச்சில் சிக்க வைத்து விடுவான், அல்லது அங்கிருந்து அழைத்துச் செல்வான். தனது அவமானம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அலீசா வீட்டுக்குச் சென்றுவிட்டாள். ஆனால் நினைத்துவிட்டாள், நாளை என்ன செய்ய வேண்டும் என்று. அவர்களுடைய உறவினர்களில் ஒருவர் இறந்துவிட்டதால் அதிகாலையிலேயே தாய்மாமா மற்றும் அவளுடைய அம்மா அப்பா அங்கே செல்ல வேண்டியிருந்தது. ஹாஷிமிடம் சொன்னாள். அவன் சொன்னான், "எனக்கு தூக்கம் வருகிறது, ஸ்கந்தரை அழைத்துச் செல்லுங்கள்." ஸ்கந்தர் அவர்களை விடுவிக்கச் சென்றான். அடுத்த கணமே அவள் ஓடிவந்து ஹாஷிமிடம் வந்துவிட்டாள். அவன் அவளுக்காக காத்திருப்பது போலிருந்தது. அந்த நேரத்தில் அவன் பனியன் மற்றும் ஷார்ட்டில் இருந்தான். அவளை பார்த்து சொன்னான், "இன்று வாய்ப்பும் உள்ளது, வழக்கமும் உள்ளது. பிறகு என்ன சொல்வது?" அவள் கண்களை மூடிக்கொண்டு படுக்கையிலிருந்து இறங்கினாள். அடுத்த கணம் தனது கைகளை விரித்து அவள் பக்கம் ஓடினான். அவளைத் தன் மார்பில் அணைக்க விரும்பினான். அவள் அவனுடைய மார்பிலிருந்து தப்பி ஓடிவிட்டாள். அலீசா சொன்னாள், "கட்டுப்பாட்டில் இருங்கள். நான் உங்களை பார்க்க மட்டுமே வந்திருக்கிறேன். இப்படி நடந்து கொள்ளாதீர்கள்." ஆனால் அடுத்த கணம் அவன் சொன்னான், "என்ன பிரச்சனை? உன்னை பார்க்கும்போது என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இன்று நான் உன்னை இப்படி விட்டுவிட மாட்டேன்" என்று சொல்லி அவன் என்ன சொன்னாலும் அலீஸ் வெட்கத்தால் சிவந்து போனாள். அவனை தன்னிடமிருந்து விலக்க முயன்றாள். ஆனால் அவன் மேலும் அவளுக்கு அருகில் வந்து கொண்டிருந்தான். அலீஸ் மீண்டும் மீண்டும் ஹாஷிமை தன் அருகில் வருவதை பார்த்தவுடன் அடுத்த நொடியே உரத்த குரலில் சொன்னாள், "பார் ஹாஷிம், இப்படி மீண்டும் மீண்டும் செய்யாதே. நான் என்ன சொல்கிறேன் என்று கேள். இல்லையென்றால் நான் வீட்டுக்குத் திரும்பிப் போய்விடுவேன். நான் இவர்கள் அனைவருக்காகவும் இல்லை. உனக்கு இவ்வளவு ரொமான்டிக் தோன்றுகிறதென்றால் நான் திரும்பிப் போய்விடுகிறேன்." இவ்வாறு சொல்லி அலீஸ் திரும்பியவுடன் ஹாஷிம் அவளது கையைப் பிடித்து நேராகத் தன் இதயத்தின் மீது வைத்தான். ஹாஷிமின் உடல் அப்போது சூடான கரெக்டைகளைப் போல் எரிந்து கொண்டிருந்தது. அவன் சொன்னான், "ஏய், என் உயிரே, என் இதயத் துடிப்புகளைக் கேள். நான் உன்னைப் பெறுவதற்காக எவ்வளவு ஆவலாக இருக்கிறேன், எவ்வளவு துடிக்கிறேன். ஆனால் நீ என்னவோ என்னை விட்டு விலகியே ஓடிக்கொண்டிருக்கிறாய். பார், இந்த இதயம் மட்டும் உன்னுடைய பெயரையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. மற்றவர்களின் இதயம் துடிக்கும், ஆனால் என்னுடையது அலீஸ், அலீஸ் என்று துடிக்கிறது." இதைக் கேட்டு அலீஸும் சிரித்தாள். ஆனால் அடுத்த நொடியே தன் கையை விடுவித்துக் கொண்டு
அந்த அறையிலிருந்து வெளியே ஓடினாள். அவள் வாசலை வெளியில் இருந்து பூட்ட முயன்றாள். ஆனால் சிரித்துக்கொண்டே ஹாஷிம் வாசலை பிடித்துவிட்டான். அவன் சொன்னான், ஏய், நீ மிகவும் தந்திரமாக மாறிவிட்டாய். எங்கே வரை ஓடிப்போக முடியும்? இந்த வீட்டுக்கா, அந்த வீட்டுக்கா? எங்கே போனாலும் நான் உன்னைத் தொடர்ந்து வந்து சேருவேன், கொடுமைக்காரி. இவ்வாறு சொல்லி அவன் அவளுக்குப் பின்னால் ஓடினான். வீட்டில் அவர்கள் இருவர் மட்டுமே இருந்தனர். அவர்கள் லவுஞ்சில் நின்று கொண்டு ஒருவருக்கொருவர் சந்தேகத்திற்குரிய அளவுக்கு அருகில் இருந்தனர். அப்போது சிகந்தர் முன்னால் லவுஞ்சில் நுழைந்தான். சிகந்தர் உள்ளே வருவதைப் பார்த்தவுடன் அலீஸுக்கு ஒரு சூழ்ச்சி தோன்றியது. அடுத்த நொடியே அவள் ஹாஷிமின் தோள்களில் தன் கைகளை வைத்தாள். மேலும் அவன் முகத்திற்கு மிக அருகில் சென்று காதில் சொன்னாள், சிகந்தர் வந்துவிட்டான். இதைக் கேட்டு ஹாஷிமின் முகத்திலும் ஒரு புன்னகை பரவியது. அடுத்த நொடியே அவர்கள் இருவரும் தங்கள் வரம்புகளைத் தாண்ட ஆரம்பித்தனர். சிகந்தரை முற்றிலும் புறக்கணித்துவிட்டது போல். சிகந்தர் கோபத்தில் கொதித்து நின்று கொண்டிருந்தான். பெரிய பெரிய படிகளுடன் அவர்களுக்கு அருகில் வந்து அடுத்த நொடியே அலீஸின் கையைப் பிடித்து ஹாஷிமிடமிருந்து விலக்கினான். அவன் சொன்னான், இது என்ன அருவருப்பான செயல்? உனக்கு வெட்கமே இல்லையா? இங்கே இப்படி அவனிடம் உரிமை காட்டுகிறாய்? இதைப் பார்த்து அவள் தன்னை விடுவித்துக் கொண்டு ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் அடுத்த நொடியே ஹாஷிம் அவள் முகத்தில் ஒரு பின்னர் அவரை காலரால் பிடித்து, ஏய், நீ யார் இதுக்கு நடுவில் பேசுகிறவன்? நாங்கள் இருவரும் எதை வேண்டுமானாலும் செய்தால் அதற்கு அவன் தந்தையா அல்லது சகோதரனா? உனக்கு அவனுடன் என்ன உறவு? ஒரு விஷயம், உன்னை இந்த வீட்டில் கொண்டு வந்ததே உனக்கு ஒரு உதவி. நீ எங்களுக்கு தந்தை போல நடிக்கிறாய் என்று கூறினார். அவரை கழுத்துப்பிடியில் பிடித்து முகத்தில் 2-4 அறை விட்டார். ஆனால் இந்த முறை ஸ்கந்தர் முழு பலத்துடன் ஹாஷிம் முகத்தில் ஒரு குத்து விட்டார். அவர் வாயில் இருந்து இரத்தம் தெளித்தது. எவ்வளவு நேரம் அவர் தனது தாடையைப் பிடித்து அலறிக் கொண்டிருந்தார். ஸ்கந்தருக்கு திட்டிக் கொண்டிருந்தார். அடுத்த நிமிடம் ஸ்கந்தர் அலீசாவை கையில் பிடித்து படிக்கட்டுகளில் இழுத்து கீழே கொண்டு செல்ல ஆரம்பித்தார். அவர் இதற்கு முன் ஸ்கந்தரின் இந்த வடிவத்தை பார்த்திருக்கவில்லை. அவள் கத்தினாள், என்னை விடுங்கள். நீங்கள் யார் என்னை தொடுகிறீர்கள்? ஹாஷிம், ஹாஷிம், இவர் என்னை இங்கிருந்து அழைத்துச் செல்கிறார். ஆனால் ஹாஷிம் தனது கவலையில் இருந்தார். அவர் தனது வாயில் இருந்து வரும் இரத்தத்தையும் வலியையும் பார்த்து துடித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஸ்கந்தர் எவ்வளவு கோபத்தில் இருந்தார் என்று பார்த்து அலீசாவும் நடுங்கினாள். ஆனால் அவளுக்கு ஒரு ஆதரவு இருந்தது. ஹாஷிம் அவளுக்கு உதவ வருவார் என்று. அவள் தொடர்ந்து ஹாஷிம் பெயரை கத்திக் கொண்டிருந்தாள். அவரை அழைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் ஹாஷிம் தரையில் விழுந்து தனது அசைந்த தாடையையும் இரத்தத்தையும் பார்த்துக் கொண்டிருந்தார். தரையில் குத்துக்களை விட்டுக் கொண்டிருந்தார். இதுவரை ஹாஷிம் ஸ்கந்தரை மட்டுமே அடித்திருந்தார். ஆனால் ஸ்கந்தரின் கை அடி இந்த முறை முதலாக அவருக்கு கிடைத்தது. ஸ்கந்தர் அவரை கையில் பிடித்து பின்னர் அவரது வீட்டில் விட்டுவிட்டு, உன் அம்மா அப்பா திரும்பி வரும் வரை நீ இங்கேயே இரு, புரிந்ததா என்று கூறினார். அவர் வீட்டை வெளியில் இருந்து பூட்டிவிட்டார். அவள் உணர்ச்சி வசப்பட்டாள். முற்றத்தில் கிடந்த பல குடங்களை எடுத்து எறிந்தாள். இவர் யார் அவளைத் தடுக்க? இப்போது வீட்டில் ஸ்கந்தருக்கும் ஹாஷிமுக்கும் இடையே எவ்வளவு சண்டை நடந்திருக்கும் என்று அவளுக்குத் தெரியாது. அவள் எதுவும் தெரியாது. மாலையில் அம்மா அப்பா திரும்பி வந்தபோது ஹாஷிம் ஸ்கந்தர் மீது புகார் செய்தார். இவர் அகாரணமாக எங்களுக்கு தாத்தா போல நடிக்கிறார். எங்கள் இருவரையும் தனித்தனி வீடுகளில் அடைத்துவிட்டார். அலீசாவும் அவரை நன்றாக அவமானப்படுத்தியிருந்தாள். ஆனால் அப்பா மற்றும் தாய் அபு கூறினார், அவர் செய்தது சரியானது. எங்களுக்கு ஸ்கந்தர் மீது முழு நம்பிக்கை உள்ளது. அவர் உங்கள் இருவரையும் விட புத்திசாலி. அவர் எதை செய்தாலும் நல்லதுக்கே செய்வார். ஹாஷிம் மற்றும் அலீசா உள்ளூர எரிந்து கொண்டிருந்தனர். அதன் பிறகு அலீசாவுக்கு வாய்ப்பு கிடைத்தவுடன் அவள் ஸ்கந்தரை எச்சரித்து விட்டாள். அவரது நேரத்தில் இருங்கள். உங்களைப் போன்ற ஒரு பையன் என்னை எப்போதும் பெற முடியாது. நீங்கள் இன்னும் எனக்கு அந்தப் பையனாகவே இருக்கிறீர்கள். யாருடைய தாய் பாதி இரவில் ஒரு அந்நிய ஆணுடன்? இவ்வளவு சொல்லி அவள் மௌனமாகிவிட்டாள். ஏனெனில் இந்த முறை சிகந்தரின் கண்களில் ஏதோ உடைந்ததை அவள் உணர்ந்தாள். அவன் தனது முஷ்டிகளை இறுக்கிப் பிடித்திருந்தான். இன்று அவனுக்கு பதிலாக ஹாஷிம் இருந்திருந்தால் அல்லது வேறு யாராவது இருந்திருந்தால் அவன் இப்போதே அவளது வாயை உடைத்திருப்பான். அவளது உயிரை குடித்திருப்பான். சிகந்தர் 2 முஷ்டிகளையும் இறுக்கிப் பிடித்து நின்றான்.
அவன் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டிருப்பது தெளிவாகத் தெரிந்தது. கையை உயர்த்தி எச்சரிக்கை செய்த அலீசா சிகந்தரிடம் தன் மனதை காட்டிக் கொண்டிருந்தாள். ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தாள். உங்களைப் போன்ற ஒரு பையன் என்னைப் பெறுவது ஒரு கனவு மட்டுமே. நான் ஹாஷிமை போன்றவன் என்று சொல்லிவிட்டேன். நீங்கள் எப்படி உங்கள் மொபைலில் என் படங்களை எடுத்து ஜூம் செய்து பார்த்துக் கொண்டிருந்தீர்கள்? நல்லது. நீங்கள் அந்த படங்களை டிலீட் செய்து உங்கள் வரம்புக்குள் இருங்கள். நான் உங்களைப் போன்றவர்களை இந்த வீட்டில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். அது போதும். சிகந்தர் பதிலில் இவ்வளவு மட்டுமே சொன்னான். உங்களுடைய இந்த அகந்தை ஒரு நாள் உங்களை ஒரு இடத்தில் கொண்டு நிறுத்தும். அங்கு எல்லா இடங்களிலும் சிகந்தரை மட்டுமே பார்ப்பீர்கள். நீங்கள் பின்னால் வருந்துவீர்கள், ஏன் சிகந்தரை இவ்வளவு தாழ்த்தினீர்கள் என்று. நீங்கள் சொல்லும் அளவுக்குப் பிறகு வெட்டிக் கொள்ளுங்கள். இதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு எப்போதும் கெட்டவனாக இருக்க மாட்டேன். ஹாஷிம் போன்ற கெட்ட குணம் கொண்டவனுடன் நான் உங்களை ஒருபோதும் தாங்க மாட்டேன். அலீசா, இந்த வார்த்தையை உங்கள் மனதில் பொறித்துக் கொள்ளுங்கள். அலீசாவின் பேச்சு நின்றுவிட்டது. ஹாஷிம் இன்னும் தனது வீங்கிய கன்னத்துடன் சுற்றிக் கொண்டிருந்தான். நான் உன்னிடமிருந்து பழி வாங்குவேன். அதே நேரத்தில் அவள் சிகந்தரை எச்சரித்துவிட்டுப் போயிருந்தாள். மீண்டும் அவளுக்கும் ஹாஷிமுக்கும் இடையே தலையிடாதீர்கள், இல்லையெனில் மிகவும் வருந்துவீர்கள். அவள் விரும்பியது என்னவென்றால், அவளும் ஹாஷிமும் சிகந்தரை வெறுப்பது போல மற்றவர்களும் அவனை வெறுத்து இங்கிருந்து விரட்ட வேண்டும். இப்போது அவனை படிக்க வைத்து அவனது கால்களில் நிற்க வைத்து விட்டார்கள். பிறகு ஏன் இங்கே சுற்றிக் கொண்டிருக்கிறான்? ஆனால் அவர்களது பெற்றோருக்கு அவனிடம் மிகுந்த அன்பு ஏற்பட்டுவிட்டது. கடந்த சில நாட்களாக சிகந்தர் மீண்டும் அலீசாவின் வீட்டிற்கு வரவில்லை. அலீசாவும் அவனுடன் பேசவில்லை. ஹாஷிம் அவனிடம் சொல்லியிருந்தான், அவன் அவனிடமிருந்து மிகவும் கெட்ட பழி வாங்குவான். அந்தப் பழியில் அவனும் ஹாஷிமுடன் இருந்தாக வேண்டும். அவள் பேச்சுக்களில் தன் தாயின் காதுகளிலும் இந்த வார்த்தையை விட்டுவிட்டாள். ஸ்கந்தர் அனாவசியமாக என்னுடன் சுதந்திரமாக இருக்க முயற்சிக்கிறான். அவனும் ஹாஷிமும் சந்திக்கும்போது பொறாமைப்படுகிறான். அவர்களை சரியான நேரத்தில் வெளியேற்றுங்கள், இல்லையெனில் இவர்கள் பிறரின் பிள்ளைகள். நாளைக்கு என்ன செய்வார்களோ தெரியாது. இந்த அனைத்து கூட்டத்திலிருந்து வெளியேறி ஸ்கந்தர் வீடு திரும்பியபோது லவுஞ்சில் ஹாஷிம் அமர்ந்திருப்பதைக் கண்டான். முழுமையாக ஹாஷிமை புறக்கணித்து ஸ்கந்தர் நேராக தன் அறைக்குச் சென்றான். தரையில் படுக்கையில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டு ஆழமான மூச்சுக்களை வெளியேற்றினான். ஒரு வேதனை அவன் கண்களில் இறங்கியது. மேலும் இதயத் துடிப்பும் வேகமாகியிருந்தது. மனதில் ஒரே வார்த்தைகள் சுழன்று கொண்டிருந்தன. ஏன் என் கடந்த காலம் இப்படி இருக்கிறது? ஏன் மற்றவர்களைப் போல அலிசாவுக்கு புரியவில்லை? ஏன் அவள் எப்போதும் ஹாஷிமின் மொழியை பேசுகிறாள்? ஏன் அவள் தன் புத்தியை பயன்படுத்தவில்லை? ஹாஷிம் எவ்வளவு கெட்டவனாக இருக்கிறானோ அவனும் அவளை கெடுத்து விடுவான். இப்படி நினைத்துக் கொண்டிருக்கும்போது ஸ்கந்தரின் கண்களில் கண்ணீர் மின்னியது. தன்னையறியாமல் அவன் கடந்த காலத்தின் பக்கங்களை திறக்கத் தொடங்கினான். ஸ்கந்தர் அவர்களின் அண்டை வீட்டில் வசித்தான். ஸ்கந்தரின் தந்தை அவனை விட்டு குழந்தை பருவத்திலேயே எங்கோ சென்று விட்டார். நான் நகரத்துக்குச் சென்று வேலை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டுப் போனார். ஆனால் ஒருபோதும் திரும்பவில்லை. பசியும் வறுமையும் தாழாமல் ஸ்கந்தரின் தாய் முதலில் மக்களிடம் கையேந்தினாள். மக்களிடம் உணவும் துணிகளும் கேட்டாள். ஆனால் தன் குழந்தையை காய்ச்சலில் துடிக்கக் கண்டபோது முதல் முறையாக அவள் தன் உடலை விற்றாள். தன் கணவனின் நம்பிக்கையில் மோசடி செய்ய விரும்பினாள். அவள் அப்படி ஒரு பெண்ணாக இருந்ததே இல்லை. ஆனால் மகனின் பசியைக் கண்டு அவள் முதல் முறையாக தன் வீட்டில் ஒரு அந்நிய ஆணை அழைத்தாள். அந்த ஆண் ஸ்கந்தரின் தாயுடன் எதுவும் செய்வதற்கு முன்பே அவளது மானத்தை இழக்க முடியாமல் அவள் தவறான செயலைச் செய்வதற்கு முன்பே இறந்துவிட்டாள். ஆனால் முழு பகுதியிலும் இந்த செய்தி பரவியது. ஸ்கந்தரின் தாய் தவறான செயலில் ஈடுபட்டுக் கொண்டே இறந்துவிட்டாள். அன்றிலிருந்து ஸ்கந்தர் தன் மாமாவின் வீட்டில் வசிக்கத் தொடங்கினான். எத்தனை முறை அவனும் ஹாஷிமும் இந்த விஷயத்தைப் பற்றி அவனை கிண்டலடித்திருக்கிறார்கள். ஹாஷிம் பல நாட்களாக அலிசாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான், நான் உன்னைத் தொட விரும்புகிறேன், உன்னை உணர விரும்புகிறேன். ஆனால் அலிசா அவனை தள்ளிப் போட்டாள். இப்போது நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். நான் இனி உன்னிடமிருந்து தூரம் இருக்க முடியாது. அந்த நாளில் அலிசா தன் அறையில் படுத்துத் தூங்கிக் கொண்டிருந்தாள். அம்மா அப்பாவும் தூங்கிவிட்டார்கள்.
அவள் தன் அறையின் கதவு திறக்கப்படுவதை உணர்ந்தாள். விளக்கு எரியும் போதே ஹாஷிம் இருந்தான். அடுத்த நொடியில் அவன் குதித்து அவள் படுக்கையில் வந்து அவள் மீது விழுந்தான். அவள், நீங்கள் இப்போது இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டாள். ஆனால் அவன், அமைதியாக இரு. நான் இனி என்ன செய்தாலும் நீ என் பக்கத்தில் இருப்பாய் என்று நம்பு. இனி இந்த தூரம் என்னால் தாங்க முடியாது என்றான். அவன் அவளிடம் செய்யச் சொன்னதை அவள் ஒருபோதும் ஏற்க முடியாது. அவள் மறுத்தாள். ஆனால் அடுத்த நொடியே ஹாஷிம் அவள் மீது மேலாதிக்கம் செலுத்தத் தொடங்கினான். இன்று நான் உன்னுடைய ஒரு வார்த்தையும் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அவன் அவளது துண்டால் அவளது வாயை கட்டினான். முதலில் அது அவனுடைய தீவிரமான கேலி என்று அவளுக்குத் தோன்றியது. ஆனால் அவன் முறையற்ற வகையில் நெருக்கமாக வந்து அவளை மூடுபனியிலிருந்து விடுவிக்க முயன்றபோது அவள் தண்ணீரின்றி மீன் போல் துடித்தாள். தன்னை அவனிடமிருந்து விடுவிக்க முயன்றாள். அதே நொடியில் ஹாஷிமின் கைகளால் அவளது வாயில் இருந்த துண்டு விலகியது. கூச்சலின் ஒலி முழு வீட்டிலும் எதிரொலித்தது. அவள் அப்படி கூச்சலிடுவதைப் பார்த்து ஹாஷிம் பயந்துவிட்டான். உடனே அவளது கையை படுக்கையின் மூலையில் இருந்து அவிழ்த்துவிட்டு, நீ என்ன செய்கிறாய்? எல்லோரும் எழுந்து விடுவார்கள் என்றான். ஆனால் அவள் மிகவும் பயந்துவிட்டாள். ஹாஷிமிடமிருந்து கூட தன் மரியாதை பாதுகாக்கப்படவில்லை என்று உணர்ந்தாள். வீடு முழுவதும் விளக்குகள் எரிந்தன. அப்போது ஹாஷிம் அறையிலிருந்து ஓடினான். ஸ்கந்தரும் வெளியே வந்துவிட்டான். அவன் ஏற்கனவே ஹாஷிம் அங்கு வருவதை பார்த்திருக்கலாம். அவன் ஹாஷிமின் காலரை பிடித்து மீண்டும் ஒரு முறை அடித்தான். ஹாஷிம் படிக்கட்டுகளில் இருந்து கீழே விழுந்தான். அதே நேரத்தில் அலீசாவின் பெற்றோர் அங்கு வந்துவிட்டனர். இங்கே என்ன நடக்கிறது என்று கேட்டனர். அவளது நிலைமை எவரோ அவளது மரியாதையை தாக்க முயன்றதை தெளிவாகக் காட்டியது. தாய் மற்றும் தந்தையும் அங்கு வந்துவிட்டனர். அலீசாவிடம் என்ன நடந்தது என்று கேட்கப்பட்டது. ஸ்கந்தர் இரத்தக் கண்களால் அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஹாஷிமின் பெயர் சொல்லப்படும் போதே அவனை துண்டுகளாக்கி விடுவது போல். ஹாஷிம் முட்டாள்தனமாக மீண்டும் மீண்டும் கைகளைக் கட்டிக்கொண்டு, அவள் பெயரைச் சொல்லாதீர்கள் என்று கெஞ்சினான். அலீசாவின் வாயில் இருந்து ஸ்கந்தரின் பெயர் வெளியேறியதும் ஸ்கந்தர் முழுவதுமாக அமைதியாகிவிட்டான். ஸ்கந்தரின் கனவிலும் கூட அலீசா அவன் பெயரைச் சொல்ல முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவன் காத்திருந்தான் ஹாஷிமின் பெயர் சொல்லப்படும் வரை அவனை அடித்து அவனது நிலையை மோசமாக்கி அவனது உண்மையான தகுதியை நினைவூட்டுவதற்காக. அவன் இரவுகளில் எழுந்து எழுந்து அலீசாவை காவல் காத்துக் கொண்டிருந்தான். அவ்வளவு அன்பு ஏற்பட்டுவிட்டது. அலீசா, அந்த நிமிடத்தில் அலீசா இந்த முழு குழப்பத்தையும் அவன் மேல் கொட்டிவிட்டாள். அப்போது சிகந்தரின் உடல் நடுங்கியது. ஒரு நொடியின் 1000 பங்கில் அவன் சரியான பெண்ணை காதலித்தானா என்று சந்தேகம் ஏற்பட்டது. எப்படி அவனுடைய அலீசா அவனோடு இப்படி செய்ய முடியும்? இதை அறிந்தும் அவனோடு தவறு செய்தவர் வேறு யாருமில்லை, ஹாஷிம்தான் என்பதை அறிந்தும் அவள் அவன் பெயரைச் சொன்னாள். அலீசாவுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தது! அவள் பார்க்கக்கூட தலை நிமிர்த்தவில்லை. ஆனால் இன்று அவளுடைய தாய் மற்றும் அப்பாவும் அவனை திட்டிக் கொண்டிருந்தார்கள் என்பது மட்டும் நினைவில் இருந்தது. அவனை அவர்கள் நீச்சம், கீழ்மை என்று எல்லாம் சொன்னார்கள். ஹாஷிம் அவள் அருகில் வந்து, நீங்கள் மிகவும் நன்றாக செய்தீர்கள், அவன் பெயரைச் சொல்லிப் பாருங்கள். நாங்கள் விரும்பியது என்னவென்றால், அனைவரும் அவனை அவமானப்படுத்தி இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். இன்று அது நடக்கிறது என்றான். அலீசாவின் உடல் ஒரு அதிர்ச்சியை அடைந்தது. அவளுடைய மனசாட்சி அவளை ஒரு பலமான அறை கொடுத்தது. நான் என்ன செய்துவிட்டேன்? என் பெற்றோர்கள் அவனை மிகவும் அவமானப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அவனை அடித்துக் கொண்டிருந்தார்கள். அவன் மௌனமாக தலைகுனிந்து அவர்களின் அறைகளை தன் முகத்தில் வாங்கிக் கொண்டிருந்தான். அவன் எதுவும் பேசவில்லை, முழுவதுமாக எனக்காக. நான் இவ்வளவு தாழ்ந்துவிட்டேனா? என் பெற்றோர்கள் எனக்கு இப்படித்தான் பயிற்சி அளித்தார்களா? இப்படித்தான் எனக்கு கற்றுத்தந்தார்களா? முழு வாழ்க்கையும் ஒரு படம் போல் என் கண்களுக்கு முன்னால் கடந்து சென்றது. அடுத்த நிமிடம் அலீசா எழுந்தாள். ஹாஷிம் அவளுடைய கையை பிடித்து, எங்கே போகிறாய்? அவனை சிறிது நேரம் மேலும் நடிக்கவிடு. அழுகை போல் அவனை போலீசிடம் ஒப்படைக்கலாம் என்றான். ஆனால் அவள் தன் கையை விடுவித்துக் கொண்டு வெளியே ஓடினாள். அவளுடைய அப்பா சிகந்தரை தள்ளி வீட்டிற்கு வெளியே தள்ளிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அலீசா அவர்களை தடுத்தாள். அவள் சொன்னாள், இல்லை அப்பா, சிகந்தருக்கு எதுவும் செய்யாதீர்கள். அவன் எதுவும் செய்யவில்லை. இந்த முறை
அவன் தலை நிமிர்த்தி அலீசாவை பார்த்தான். அவனுடைய மூக்கு மற்றும் வாயில் இருந்து இரத்தம் வந்து கொண்டிருந்தது. முடி சிதறியிருந்தது. காலர் கிழிந்திருந்தது. அவன் அழுது கொண்டே அவளுடைய தாய் மற்றும் அப்பாவின் கால்களில் விழுந்தான். எது உண்மையாக இருந்தாலும் இதுவரை நடந்ததையெல்லாம் அவர்களுக்கு சொன்னாள். அதைக் கேட்டு அவர்கள் இருவரும் மூச்சுவிட மறந்துவிட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், அலீசா மகளே, நாங்கள் உன்னிடம் இவ்வளவு தூரம் வெறுப்பில் செல்ல முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. அலீசாவுக்கு அவர்களை பார்க்கக்கூட தைரியம் இல்லை. அதே நேரத்தில் தாயா அப்பா ஹாஷிமை கழுத்தில் பிடித்து இழுத்தார். அதுவரை அவர் ஸ்கந்தருக்கு அடித்திருந்த அடிகளை விட 2 மடங்கு அடிகளை ஹாஷிமின் முகத்தில் அடித்திருந்தார். அவன் இப்படி செய்ய துணிந்ததே எப்படி? ஹாஷிமை தள்ளிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேற்றினார்கள். உன் முகத்தை காட்டாதே. தாயா, அப்பா மற்றும் அப்பா அலீசாவின் மீது கோபமாக இருந்தனர். அவளது அம்மா மற்றும் தாயி அம்மாவும் கோபமாக இருந்தனர். அதே நேரத்தில் ஸ்கந்தர் அமைதியாக அங்கிருந்து நடந்து கொண்டிருந்தான். அலீசா அவனுக்கு முன்னால் கைகளைக் கட்டிக்கொண்டு நின்றாள். என்னை மன்னித்துவிடு. இதுவரை நான் உன்னுடன் செய்ததெல்லாம் மன்னிப்பு என்பது ஒரு சிறிய வார்த்தைதான். ஆனால் என்னை மன்னித்துவிடு. நீ மிகவும் நல்லவன். நான் இதற்கு தகுதியற்றவள். எப்போதும் நான் மற்றும் ஹஷிமின் நட்பை இதுவரை நான் உன்னை மிகவும் அவமானப்படுத்தியிருக்கிறேன். முடிந்தால் என்னை மன்னித்துவிடு. அவள் கைகளைக் கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தாள். ஆனால் அவன் அலீசாவின் கைகளைப் பிடித்து இவ்வளவு மட்டுமே சொன்னான். உன்மீது எனக்கு எந்த குறையில்லை அலீசா. நீ இன்னும் எனக்கு அதே இடத்தில்தான் இருக்கிறாய். ஸ்கந்தரை அனைவரும் மிகவும் தடுக்க முயற்சித்தனர். ஆனால் அவன் அந்த இரவே போய்விட்டான். அலீசா மிகவும் அழுதாள். எதையும் சாப்பிடவில்லை, குடிக்கவில்லை. ஒரே இரவில் பைத்தியமாகி அவளது நரம்புகளில் ஸ்கந்தரின் காதல் ஓடத் தொடங்கியது. அவளுக்கு எல்லா வகையிலும் ஸ்கந்தர் ஹாஷிமை விட சிறந்தவனாகத் தோன்றினான். அவள் பசியுடனும் தாகத்துடனும் உட்கார்ந்து தனக்குத்தானே முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். யாரோ முன்னால் இருப்பது போல் பேசிக் கொண்டிருந்தாள். தனக்குத்தானே பேசிக்கொண்டு இறுதியாக, ஏன் நான் ஸ்கந்தருடன் இப்படி செய்தேன்? அவன் என் வாழ்க்கையை கெடுத்துவிட்டானா? அவன் எல்லா வகையிலும் ஹாஷிமை விட சிறந்தவன். இவ்வாறு சொல்லி அவள் இருவரையும் ஒப்பிட்டுப் பார்க்கத் தொடங்கினாள். இதுவரை அவன் என் மீது கெட்ட பார்வை பார்க்கவில்லை. என்னைத் தொட முயற்சிக்கவும் இல்லை. அவனுக்கு அவள் ஒரு சிறந்த ஆண். ஆனால் ஹாஷிமின் தோழமை காரணமாக அவனை கெட்டவன் என்று சொல்லத் தொடங்கினாள். அலீசாவின் பெற்றோர் ஸ்கந்தரைத் தேடி மிகவும் முயற்சித்தனர். ஹாஷிம் மற்றும் ஸ்கந்தர் இருவரின் பெற்றோரும் மிகவும் வெட்கப்பட்டனர். எப்போது சந்தித்தாலும் இதைத்தான் சொல்வார்கள். நாங்கள் எங்கள் எல்லா நல்ல செயல்களையும் வீணாக்கிவிட்டோம். இதுவரை நாங்கள் ஸ்கந்தருடன் செய்த நல்லது எவ்வளவு? அவனை படிக்க வைத்தோம், எழுத வைத்தோம். அவனை எங்கள் மகன்களைப் போலவே நினைத்தோம். ஆனால் இந்தப் பக்கம் நாங்கள் எப்போதும் கவனம் செலுத்தவில்லை. இந்தக் குழந்தையுடன் நாங்கள் நல்லது செய்கிறோம். அவனை எங்கள் குழந்தைகளின் நிலைக்கு உயர்த்திவிட்டோம். ஆனால் எங்கள் குழந்தைகளின் வளர்ப்பிலும் கவனம் செலுத்தியிருக்கலாம். இறுதியாக ஏன் அவர்கள் இவ்வளவு கெட்டுவிட்டார்கள்? அவர்களின் நரம்புகளில் எங்கள் இரத்தம்தான் ஓடியது. பிறகு ஏன் அவர்கள் இவ்வளவு மோசமான நாகரிகமாக மாறிவிட்டார்கள்? அவர்களுக்கு கடவுளின் கோபத்தில் ஒரு தடவை கூட பயம் ஏற்படவில்லை. அந்த குழந்தையின் மாவுனம் ஒருமுறை கூட அவர்களுக்கு தைத்தால் அவர்களின் முடிவு என்னவாக இருக்கும்? இப்போது அனைவரும் வருந்திக் கொண்டிருந்தனர். பல மாதங்கள் கடந்துவிட்டன. அவர் ஸ்கந்தரின் முகத்தை பார்க்கவில்லை. அலிசா காய்ச்சலில் வீழ்ந்திருந்தாள். ஹாஷிம் மன்னிப்பு கேட்டு அலிசாவிடம், நாம் திருமணம் செய்து கொள்வோம், நிக்காஹ் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினான். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். அவள் கூறினாள், இல்லை, உன்னைப் போன்ற ஒருவருடன் எனக்கு எந்த உறவும் வைத்திருக்க விரும்பவில்லை. எனக்கு புத்தி வந்துவிட்டது. நீ எப்போதும் என் அன்புக்குரியவனாக இருக்க முடியாது. 6 மாதங்களுக்குப் பிறகு அவள் தன் பெற்றோரை பேசுவதைக் கேட்டாள். ஸ்கந்தர் ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு நல்ல பதவியில் வேலை செய்கிறார். அவருக்கு அந்த நிறுவனத்தால் பிளாட் மற்றும் கார் வழங்கப்பட்டுள்ளது. அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். அல்லாஹ் அவரை மேலும் முன்னேற்றுவாராக. எங்களால் ஏற்பட்ட குறைகளையும் அவர் மன்னித்து விடுவாராக. எப்படியோ அலிசா ஸ்கந்தரின் வீட்டு முகவரியை கண்டுபிடித்தாள். அவள் அவ்வளவு பித்து பிடித்தவளாக மாறிவிட்டாள். அடுத்த நாள் தாமதமின்றி அவள் அந்த முகவரிக்குச் செல்ல புறப்பட்டாள். அவள் வீட்டிலிருந்து வெளியேறிய நேரத்தில்
ஹாஷிம் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டிருந்தான். அவன் கேட்டான், நீ எங்கே போகிறாய்? நான் உன்னை டிராப் செய்யட்டுமா? அலிசா பதிலளித்தாள், நான் ஸ்கந்தரை பார்க்கச் செல்கிறேன். நிச்சயமாக நீங்கள் ஸ்கந்தரை சந்திக்க விரும்ப மாட்டீர்கள். ஹாஷிம் கோபத்தில் கொதித்தெழுந்தான். அவன் கூறினான், கவனி அலிசா, நான் திருத்திக் கொள்கிறேன். ஆனால் நீ உன் வாயில் ஸ்கந்தர் பெயரை எடுத்துச் சொல்லாதே. அவனை எனக்கு மேலாக வைத்துப் பேசாதே. உனக்குத் தெரியும், நான் ஸ்கந்தரை எனக்கு சமமாக எப்போதும் நினைக்க மாட்டேன். அவன் இன்னும் பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் அலிசா அவனை பேச விட்டுவிட்டு முற்றிலும் புறக்கணித்தாள். அவள் அங்கிருந்து முன்னேறி ஸ்கந்தரின் வீட்டை அடைந்தாள். அவளை தன் வீட்டிற்கு வெளியே பார்த்ததும் அவன் ஆச்சரியப்பட்டான். அவன் அலிசா வருவான் என்று நம்பவில்லை போலும். பிளாட் குழப்பமாக இருந்தது. ஒரு பொருள் இங்கே, மற்றொன்று அங்கே கிடந்தது. அவளை பார்த்து ஸ்கந்தர் கேட்டான், நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஆனால் அலிசா மீண்டும் மன்னிப்பு கேட்டாள். காதை பிடித்துக்கொண்டு, என்னை மன்னித்துவிடு. சொல், நான் உட்கார்ந்து எழுந்திருக்கிறேன். கோழியாகவும் மாறிவிடுவேன். நீங்கள் தரும் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு. முன்பு போல் என்னுடன் இருங்கள். எங்கள் வீட்டுக்கு திரும்பி வாருங்கள். ஆனால் அவன் கூறினான், நான் உன்னிடம் கோபம் கொள்ளவில்லை. ஆனால் இனி உங்கள் மீது சுமையாக இருக்க விரும்பவில்லை. எனக்கு என் வேலை இருக்கிறது, வீடு இருக்கிறது, இது எனக்குப் போதும். விரைவில் திருமணம் செய்து கொள்கிறேன். பிறகு என் இந்த வீட்டிலும் உற்சாகம் வரும். திருமணம் என்ற வார்த்தையைக் கேட்டதும் அலீசாவின் உடல் ஒரு நடுக்கத்தை எடுத்தது. அவள் சொன்னாள், யாரைத் திருமணம் செய்து கொள்வீர்கள்? அவன் அவளிடமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டான். எந்த நல்ல பெண் கிடைத்தாலும் செய்து கொள்கிறேன். வாழ்க்கையை நடத்த வேண்டியதுதானே? எனக்காக யாரும் அழகான பெண் வரமாட்டார்கள். நானும் அவ்வளவு அழகன் இல்லை. பெண்கள் எனக்காக உயிரை விடத் தயாராக இருக்க மாட்டார்கள். அவனுடைய இந்த வார்த்தைகள் அலீசாவின் இதயத்தில் கத்திபோல் ஊடுருவின. அவள் சொன்னாள், சரி, நீங்கள் என்னை காதலிக்கவில்லையா? அவன் திரும்பிப் பார்த்தான். ஸ்கந்தர் சொன்னான், நீ ஹாஷிமின் பெண். நான் யார் உன்னை காதலிக்க? ஆனால் அடுத்த வினாடியே அவள் விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். இதற்கு முன் இவ்வளவு அழுததில்லை. ஸ்கந்தர் அவள் அழுவதைப் பார்த்ததும் உடனே சோஃபாவில் உட்கார வைத்தான். ஏன் இப்படி அழுகிறாய்? நான் உன்னை அழுவதை பார்க்க முடியவில்லை. தயவு செய்து அழுவதை நிறுத்து. என் வார்த்தைகள் உனக்கு மோசமாக இருந்தால் நான் உன்முன் மண்டியிடுகிறேன். நீ சொல்வதைச் செய்கிறேன். ஆனால் தயவு செய்து அழுவதை நிறுத்து. அந்த பைத்தியம் போன்றவன் அவள் முன் மண்டியிட்டான். காதை பிடித்துக்கொண்டு எப்படியாவது அவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் அடுத்த வினாடி அவள் சோஃபாவிலிருந்து எழுந்து அவன் அருகில் தரையில் உட்கார்ந்தாள். அவன் கையைப் பிடித்துக்கொண்டு அழுது கொண்டே சொன்னாள், ஸ்கந்தர், தயவு செய்து என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்று நான் நம்புவதற்கு இதுதான் வழி. இதைக் கேட்டதும் ஸ்கந்தரின் முகத்தில் புன்னகை பரவியது. அதன் பிறகு அவனோ அலீசாவோ எதுவும் பேசவில்லை. ஸ்கந்தர் நீண்ட நேரம் அலீசாவின் முகத்தை பார்த்துக் கொண்டிருந்தான். பிறகு சொன்னான், நீ சொல்வது சரிதான். நீ உண்மையிலேயே என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாயா? உன் வார்த்தைகளின்படி நான் ஒரு முட்டாள், அப்பாவி, அறிவில்லாத் பைத்தியம் போன்ற பையன். எனக்கு மக்களுடன் எப்படி நடந்து கொள்வது என்று தெரியாது. நான் உன் துண்டுகளில் வளர்ந்தவன். ஸ்கந்தர் இன்னும் ஏதாவது சொல்ல ஆரம்பித்தபோது அலீசா அவன் உதடுகளில் கை வைத்தாள். தயவு செய்து இனி எதுவும் சொல்ல வேண்டாம். நான் இதுவரை எதிர்கொண்ட அவமானம் போதும். என் இதயம் வெடித்துவிடும். நான் செத்துப்போவேன். தயவு செய்து என்னை மேலும் அவமானப்படுத்த வேண்டாம். இந்த அவமானத்தின் நோயை நான் பல மாதங்களாக சுமந்து கொண்டிருக்கிறேன். என் நிலையை நீங்கள் பார்க்கவில்லையா? ஸ்கந்தர் ஒரு கணம் அலீசாவை பார்த்தான். இந்த வார்த்தைகள் அவனை உள்ளுக்குள்ளேயே வதைத்தன. அவன் எப்போதும் நினைக்கவே இல்லை அலீசா அவள் போன பிறகு மதிக்கப்படுவாள் என்று. அலீசா எப்போதும் சிரித்து மகிழ்ந்து இருப்பவள், தன் முகத்தில் ஒரு பிம்பிள் கூட தாங்க முடியாதவள். இன்று அவளது நிறம் முற்றிலும் வெளுத்துப் போயிருந்தது. கண்கள் கீழே தொங்கின. பலவீனத்தால் வறண்டு எலும்பு மட்டுமே தெரிந்தது. முகத்தில் நோய் தெரிந்தது. குரல் அழுது அழுது கெட்டுப்போனது போல் இருந்தது. சிகந்தர் மௌனமாகிவிட்டான். அவன் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. அதை அலீசா தன் விரல்களில் தட்டி எடுத்தாள். அவள் சிகந்தரின் முகத்தை தன் கைகளில் வைத்து, நான் உறுதியாக சொல்கிறேன், நான் மீண்டும் ஹாஷிமுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டேன். நீங்கள் சொன்னால்
நான் அவன் பக்கம் கண் எடுத்துக்கூட பார்க்க மாட்டேன். ஆம், ஒவ்வொரு ஆணுக்கும் அகங்காரம் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். நீங்கள் என்னை ஹாஷிமுடன் சந்தேகத்திற்கு இடமான அளவுக்கு அருகில் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த முறை சிகந்தர் அலீசாவின் உதடுகளில் கை வைத்தான். உன் வாயை மூடு, இனி ஒரு வார்த்தை கூட பேசாதே என்றான். இருவரும் மௌனமாகிவிட்டனர். சில நாட்களுக்குப் பிறகு அவன் மணவினை கொண்டு அவள் வீட்டுக்கு வந்தான். அவளது பெற்றோர் ஒரு நிபந்தனை வைத்திருக்கலாம். எங்கள் மகள் மட்டுமல்ல, நாங்களும் உன்னுடன் வாழ்வோம். மணப்பரிசாக எங்களை ஏற்றுக்கொள்கிறாயா? சிகந்தர் அலீசாவின் பெற்றோரை தன் கழுத்தில் அணைத்துக் கொண்டான். அலீசாவுக்கு முன்பே நீங்கள் எனக்கு அன்பே என்றான். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். கதவின் பின்னால் நின்று பார்த்துக் கொண்டிருந்தாள். கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் மின்னியது. விரைவில் அலீசா மற்றும் சிகந்தரின் திருமணம் பெரும் விழாவாக நடந்தது. அவர்கள் மகிழ்ச்சியாக தங்கள் சிறிய வீட்டில் தங்கள் இளவரசனுடன் பல கனவுகளை வளர்த்து வாழத் தொடங்கினர்.